வணக்கம் நண்பர்களே, நான் சுதா சந்தோஷ் புண்ணியம் வீடு சேனலிலிருந்து. இன்றைக்கி பார்க்க போகிறது உளுத்தம்பருப்பு சுண்டாங்கி. சுண்டாங்கின்னு சில பேருக்கு தெரியாது. சுண்டாங்கின்னா நம்ம துவையல், ஒரு பருப்பு எதையுமே ஒரு துவையலாக அரைக்கிறோம் பார்த்திங்களா, அதுதான் சுண்டாங்கி. எங்கள் ஊர் பக்கம்லாம் துவையல் சொல்லுவோம். இப்போ மாமியார் ஊர் பக்கம்லாம் சுண்டாங்கி அப்படி தான் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ஆந்திரா பார்டர், அதனால் அப்படி சொல்கிறாங்களா எனக்கு தெரியல. இல்லை காலங்காலமாக சில வழக்கங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு பாஷை இருக்கும். அந்த மாதிரியான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்த புதுசில் எனக்கும் சுண்டாங்கின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. சில வார்த்தைகள், சில இது கிராமத்தில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ஒரு சைடுக்கும் வித்தியாசம் தான் இருக்கும். இன்றைக்கி இந்த சுண்டாங்கியில் என்ன பண்ண போகிறோன்னா, உளுத்தம்பருப்பு, தனியா, முடி தனியா, சில பேர் கொத்தமல்லின்னுவாங்க, சில பேர் தனியான்னுவாங்க, சில பேர் முடி தனியான்னுவாங்க. தனியா, வரமிளகா, இதில் ஒரு 14 மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் 3த்தையும் ஒன்றா போட்டிருக்கேன். நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய். இது நல்லா எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணலாம். ஏன்னா இது துவையல், சாதத்தோடு கலந்து சாப்பிட்ற துவையல். இது கொஞ்சம் காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே அதிகமாக இருக்கணும். இது ஒரு சைட் டிஷ் இல்லை, மெயினாக சாதத்தில் ஒரு குழம்பு எப்படி போட்டு கலந்து சாப்பிடுவோமோ அந்த மாதிரி சாப்பிட போகிறோம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். தனியா ரொம்ப கருத்து போகக்கூடாது. நான் புளி எடுத்திருக்கேன். இது புது புளி தான், நல்ல பெரிய சைஸ்லேயே புளி எடுத்திருக்கேன். இதில் தண்ணியில் ஊற வச்சு நம்ம போட்டு துவையலோடு அரைக்கலாம். நான் இது லஞ்ச் பாக்ஸ்க்கு வைக்கிறதுனால கொஞ்சம் திக்காக வைக்க போகிறேன். அதனால் நான் இந்த சூட்டுலேயே போட்டு அதையும் வதக்கிடுறேன். எப்போவுமே செய்வேன் அப்படி தான். ஏன்னா இது கொஞ்சம் சாஃப்டாகிடும் மிக்சியில் அரைக்கிறதுக்கு. ஒரு 2 வதக்கிட்டோம்னா போதும் அந்த புளி. இது தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும் இந்த துவையலுக்கு. கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் அவசியம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நம்ம கலராக இருக்கும் அதனால். உப்பு, கல் உப்பு, கொஞ்சம் உப்பு தாராளமாக வைக்கணும். இதில் முக்கியமான விஷயம் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது கொஞ்சம் சுவையாக இருக்கும். கடைசியாக நமக்கு தேவையானது வெங்காயம். அது மிக்சியில் கடைசி சுற்றில் போட்டும் அரைச்சும் எடுத்துடலாம். இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி துவையலில் போட்டு கலந்தும் எடுத்துடலாம். நல்லாயிருக்கும், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 14 மிளகாய் எடுத்திருக்கேன். எனக்கு அந்த பருப்புக்கு தேவையான அளவு மிளகாய். கொஞ்சம் காரம் நம்ம ஜென்ரலாக ஒரு துவையல் அரைச்சா ஒரு 2, 3 வச்சாலே காரம் இருக்குது. நான் 14 எடுத்திருக்கேன். அப்படின்னா சாதத்துக்கு அப்போ தான் நல்லா இருக்கும். நான் மிளகாய், புளி, அந்த இதோடு போட்டு அரைக்க போகிறேன் முதல்ல மிக்ஸி ஜாரில். ஏன்னா கொஞ்சம் சரியாக மசியாது. இது நான் வச்சுருக்கிறது குட்டி ஜார் பாருங்கள். ரொம்ப சாஃப்ட் பவுட்ரு மாதிரி பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் குறப்பாக இருந்தால் பரவாயில்ல. மிளகான்றது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கணும். நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கட்டியாகவே ஒரு துவையல் பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். நான் 2வது தனியா, உளுத்தம்பருப்பு, உப்பு போட்டு அரைக்க போகிறேன். கொஞ்சம் ஒரு 4 சுற்று நல்லா பவுடர் ஆகிட்டு பின்னாடி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். முதல்ல தண்ணி ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் அது நல்லா மசியும் தண்ணி ஆட் பண்ணால், அதுக்காக பேஸ்ட் மாதிரி வரும். நம்ம தனியாக தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம மிக்ஸி ஜார்லேயே போட்டு கொஞ்சம் கடைசியாக தண்ணி போட்டு சுற்றி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். நான் இது மாதிரி வருது. இப்போ நம்ம பெரிய ஜாராக இருந்தால் அதிலேயே போட்டு மிளகா அரைச்சதிலோடு போட்டே கூட அரைச்சிடலாம். இது சின்ன ஜார், அதனால் நான் தனித்தனியாக அரைச்சிருக்கேன். இதில் நம்ம கடைசியாக போட போகிறது வெங்காயம். நான் மிக்ஸி ஜாரில் போடலை. வெங்காயம் அப்படியே ஃபுல்லாக ஒரு சுற்றும் போதே அப்படியே சாஃப்டாகிடுது. அதனால் நான் தனியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். இன்னும் தாராளமாக எண்ணெய் விடுங்க. ஏன்னா இது சாதத்தோடு கலந்து போட்டு நம்ம சாப்பிட போகிறோம். அதனால் எண்ணெய் கொஞ்சம், இது நல்லெண்ணெய், அதனால் நல்லா மணமாக டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் துவையல் சாப்பிட்றதுக்கு. நான் வடகம் போட்டுறேன். கடுகு, சீரகம், கருவேப்பிலை. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் இன்றைக்கி கருவேப்பிலை போடலை. நல்லா ஒரு கைப்பிடி பச்சை இலை கருவேப்பிலை போட்டு நல்லெண்ணெயில் தாளித்தா இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். கடுகு, சீரகம் போட்டிருக்கேன். இது நார்மல் எண்ணெய் தான் வச்சுருக்கேன். இன்னும் நல்ல எண்ணெய் போட்டு அதில் நம்ம ஊறுகாய் விதந்து வருது பாருங்கள், ஊறுகாய் இப்போ தாளித்தா அந்த மாதிரி எண்ணெய் போட்டால் இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் சாப்பிடும்போது, சாதத்தில் கலந்து சாப்பிட. பச்சை வெங்காயமே கட் பண்ணி போட்டு கலந்து வச்சுருக்கேன். தாளிப்பு போட்டுட்டேன்.
இன்றைக்கி நான் லஞ்ச் பாக்ஸுக்காக தான் இது பண்ணியிருக்கேன். இது டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு, காரம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு சாதத்தில் கலந்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் உப்பு கம்மி, காரம் கம்மி, புளிப்பு கம்மியாலாம் இருக்கக்கூடாது. நல்ல தூக்கலாக இருக்கணும். இதுக்கு கொஞ்சம் மைல்டாக வந்து கேரட் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் சைட் டிஷ் இந்த சாதத்துக்கு. நான் கேரட் பொரியல் இந்த மாதிரி செய்கிறது வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். துவையல் கண்டெய்னரில் போட்டுட்டேன். சாதம் ஆற வச்சாச்சு. இது லஞ்ச் பாக்ஸுக்குன்றதுனால சாதம் எப்போவுமே ஆற வச்சு தான் போடுவோம். இது வெயில் காலம், சீக்கிரம் அப்படியே கொசன்னு ஆகிடும். தயிர் தனியாக வச்சுருக்கேன். தயிர் சாதமும் சாப்பிடலாம். ஒரு கண்டெய்னரில் போட்டு கொடுத்தா உப்பு போட்டு தண்ணியாக்கி கலந்தும் குடிக்கலாம். இப்போ துவையில் வச்சுருக்கேன். துவையல் கலந்து போட்டு சாப்பிடலாம். யாராவது ஒரு முறை இந்த துவையல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். ஒரு சாதம், சாம்பார் சாப்பிட்ற மாதிரி துவையல் போட்டு கலந்து சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். எங்கள் ஊர் பக்கம் சுண்டாங்கி வேர்க்கடலை போட்டு சுண்டாங்கி செய்வாங்க. வேர்க்கடலை துவையல் தான். அதுவும் வந்து சாதத்தோடு கலந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் அதை நிச்சயமாக நான் செய்கிறேன். இது வந்து உளுத்தம்பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிச்சயமாக நீங்கள் உணவில் இதை சேர்த்துக்கணும், செஞ்சு பார்க்கணும். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு. இப்போ வெயில் காலம் கொஞ்சம் தயிர் எடுத்துக்கிறது நல்லது. தினமும் கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிட்றது, மோர் சாதம் சாப்பிட்றது, மோர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. என்னோட சேனலை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி.